கிஷோர் வா நம்ம கிளம்பலாம். சரிங்கம்மா. நான் எதுக்கு கூப்பிட்டுட்டேன்னு கூட நீ கேட்காம போற. நீங்க புருஷனாதான் கூப்பிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சு பாசத்துல எங்க ஓடோடி வந்த. அண்ணா நீங்க உங்க அப்பாக்கு பிள்ளையாதான் கூப்பிட்டு இருக்கீங்கன்னு இப்ப புரியுது. அன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு போ. சொல்லுங்க. உன் பேருள்ள சொத்தை நீ வச்சுக்க, என் பேருள்ள சொத்தை அந்த அளவுக்கு இல்ல. இனி நாம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோமான்னு எனக்கு தெரியல. சரிங்க. அப்படியா? அப்பா அந்த அளவுக்கு வெறுத்துட்டீங்களா? எனக்கு வேற வழி தெரியல. உங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா பரவாயில்லங்க. அதுலயே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சொத்தெல்லாம் பிரிக்கணும். கொஞ்ச நாள் எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டு மருமகளா நீ நடந்துக்கணும். அப்படின்னாதான் இந்த பரம்பரை சொத்தாது என் பிள்ளைங்களுக்கு போய் சேரும். நீ இப்படி இருக்கிறதுக்காக பிள்ளைங்களை தண்டிச்சிடாத. பிள்ளைங்களுக்காக வா, உனக்காக இல்லட்டாலும். சரிங்க. அங்க எங்க வீட்டு மருமகளா நடந்துக்க. உன் புத்திசாலித்தனத்தை அங்க வந்து காட்ட வேண்டாம். நான் என் புத்திசாலித்தனத்தை நான் எங்கேயுமே காட்டினதில்லை. அது உங்களுக்கா தோணுது. நான் என்ன பண்ணட்டும்? பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணணும்னு அப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும். சரிங்க. காதம்பரிக்கு இன்னும் 1-2-3 நாள்ல டெலிவரி இருக்கும். அப்படியா? அதனால அப்பா அவளுக்கு ஏதாவது செய்வாங்க. அது அந்த நேரமா செய்யறதுக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. வீட்டுக்கு வா. சரிங்க. நான் சேர்ந்து வாழறதுக்கு கூப்பிடல. இந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செட்டில்மெண்ட் பண்ணணும். சரிங்க. சரி கிளம்பு. சரிங்க. நேரா வீட்டுக்கே போ. சரிங்க. எங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் எந்த பிசினஸ் எதுவுமே நீ பண்ணக்கூடாது. சரிங்க. நீ பேசுறது எல்லாமே திமிரா பேசுற மாதிரி இருக்கும். அதனால அங்க வச்சு வாயே பேசாத. அதுதான் நல்லது. புரியுதா? நீங்க என்ன சொன்னாலும் செய்றேங்க. கிஷோர் போலாமா? சரிங்கம்மா. வா. அம்மா நீங்க யாரையும் பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமாடா, மனுஷங்களுக்கு பயப்படக்கூடாது. அப்படின்னா நீங்க ஏன் டாடிக்கு பயப்படுறீங்க? இதுக்கு பேரு பயம் இல்ல, நன்றி கடனு. சின்ன உதவியோ பெரிய உதவியோ நமக்கு யாராவது உதவி பண்ணுனா நம்ம சாகுற வரைக்கும் மறக்க கூடாது. அப்படிதான் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்துருக்க. ஆமாமா. டாடி அம்மாக்கு செஞ்ச உதவி விலை மதிப்பு இல்லாதது. அதான் அப்பாக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்து நன்றி கடன் செலுத்திக்கிட்டு இருக்க. அப்படியாம்மா? ஆமா. சரி, நன்றி மறக்க கூடாதுல்ல. அதான் இப்பவும் சொல்றேன், அம்மா யாருக்கும் பயப்பட மாட்டேன். நீயும் பயப்படவே கூடாது. நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். உனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். புரியுதுமா? உலகத்துல ரொம்ப நல்லவளா இருக்காத. இந்த உலகம் ஒன்ன வாழ விடாது. அதனாலதான் நான் தைரியமா இருக்கேன். உங்க மனசாட்சிக்கு தெரியுது நான் நல்லவனு. ஆனா ஏத்துக்கதான் மனசு இல்ல, அப்படித்தானே? ஏங்க அப்படி நான் என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு என்னை இப்படி ஒதுக்கி வச்சு வேடிக்கை பாக்குறீங்க? சொல்லுங்க. எங்க போய்க்கு வரமா என்னால இருக்க முடியாதுங்க. என் குணமே அதுதான். அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நீங்க என்ன பொய் சொல்ல சொன்னா எனக்கு வராது. தப்பு பண்ண சொன்னா எனக்கு வராது. வராத ஒண்ணா பண்ணுனா நான் என்னங்க பண்ணுவேன்? ஏங்க இப்பவும் சொல்றேன், ஐ லவ் யூங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. ஏங்க ஒன்னே ஒன்று உங்ககிட்ட கேட்கட்டுமா? என்ன? உங்களுக்கு என்ன பிடிக்கும்ல? பிடிக்கும் அண்ணக்கிளி, எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனா நீ ஊரோடையும் குடும்பத்தோடையும் ஒத்து போக மாட்டுக்க. அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏங்க மத்தவங்களே அங்க பாக்குறீங்க? ஏங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுறீங்களா? எல்லாத்துலயும் தைரியமா முடிவு எடுக்கிற நீ என் விஷயத்துல மட்டும் ஏன் வீக்கா இருக்க? நீ ஏன் என்ன இவ்வளவு காதலிக்கிற? கண்ணை திறந்தவராச்சே, இல்லைன்னா உடம்பா போய் சேர்ந்திருப்பேன். கண்ணை திறந்தவராச்சே, ஆனா கடைசி வரைக்கும் உங்க கூட வாழணுங்கிற ஆசை. ஏங்க நான் முடிச்சலுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கேன். அப்பவும் எங்க என்னை விட்டு போறீங்க? எனக்கு கஷ்டமா இருக்குங்க. நீ என்ன கஷ்டப்படுத்தாத அண்ணக்கிளி. ஏங்க எனக்கும் என் புருஷன் கூட வாழணும்னு ஆசை இருக்காதா? எல்லாருமா சேர்ந்து நம்மள பிரிக்க பாக்குறாங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு என்னை விட்டு தூரமா போறீங்களே. ஏங்க எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் மத்தவங்களுக்காக ஏங்க என்னை விட்டு பிரிஞ்சு போறீங்க? நீ எல்லாரையும் வேண்டாம் நினைக்கிற மாதிரி என்னால நினைக்க முடியாது. ஏங்க நான் யாருமே வேண்டாம் நினைக்கல. யாருக்குமே என்ன பிடிக்கல. ஏன்? நீ செய்யறது, நீ நடந்துக்கிறது, உன் பேச்சு, உன் நடவடிக்கை உன்னை யாருக்குமே பிடிக்காது அன்னைக்கு. இப்ப இல்ல, எப்பவுமே உன்னை யாருக்குமே பிடிக்காது. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே பிறந்து வர போறது கிடையாது.
நீ தனி மரமா தான் நிக்க போற. சாகும் போது உன்னை சுத்தி ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அனாத பணமா தான் நீ போய் சேர போற. இப்ப நிக்கணும்ல சதீஷ், இந்த கிஷோர், அந்த குமார், காதம்பரி உன் பக்கம் கூட ஏத்து நிக்க மாட்டான். இந்த பயல கூட உன் கூட நிக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், நீ சாகும் போது கூட அனாதையா தான் போக போற பாரு. ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த அளவுக்கு நான் பெரிய பாவம் எதுவும் செய்யலைங்க. ஏங்க இப்படிலாம் சவிக்கிறீங்க? ஏங்க அப்படி நான் என்னங்க பண்றேன் எனக்கு புரியலங்க. மனசுல பட்டதை பேசுறேன், எனக்கு நல்லதுன்னு பண்றதை செய்யறேன். இதுக்காக இவ்வளவு பெரிய சாபமாங்க? அன்னைக்கு உனக்கு புரிய மாட்டேங்குது. உன்ன மாதிரி இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உன்னை சுத்தி ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. நீ சாகும் போது அனாதை பணமா தான் போவ. அன்பு மட்டும் யாருக்கிட்டயும் பிச்சை கேட்காதீங்க. உங்களுக்கு அன்பு கிடைக்காது, அவமானம் தான் கிடைக்கும். அதான் புருஷ முன்னாடி உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா நான் அதிக நேரம் பிரிஞ்சிருக்க விட மாட்டேன். சின்ன சின்ன சண்டைக்கு நீங்க பிரிஞ்சு போனீங்கன்னா அதுவே நாளடைவில் உங்களுக்குள்ள பெரிய விரிசலை உண்டாக்கி நிரந்தரமா பெரிய உண்டாக்கிரும். புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள மூணாவது ஒருத்தங்க உள்ள வந்துட்டாலே அதுங்க நிரந்தரமான பிரிவுதான். இந்த வீட்டுல புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு நான் இடம் கொடுக்கவும் மாட்டேன், நான் தலையிடவும் மாட்டேன். எவ்வளவு சண்டை போட்டாலும் உங்க ரூம்ல போய் சண்டை போடுங்கன்னு அதுக்கு தான் அதட்டி சொல்லுவேன். ஏன்னா நான் உசுருக்கு உசுரா நேசிச்சவரு நிரந்தரமா பிரியதுக்கு மூணாவது மனுஷன் தான் காரணம். எப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மூணாவது தங்க பேச்ச நம்ம கேட்க ஆரம்பிச்சோமோ அப்பவே நமக்குள்ள அந்த காதலி அன்பு எல்லாமே போயிடும். சரி, அவர் கூடயே இருந்தா நிச்சயமா அவர் மனசுல இடம் பிடிச்சிடலான்னு நான் ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு சந்தோஷமா தான் மாமனார் வீட்டுக்கு போனேன். பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையை தலையில மாறிச்சுது. என் ஹஸ்பண்ட் தான் என்ன வர சொல்லிருக்காங்க, அதான் வந்திருக்கேன். அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏ செல்வா, ஏ செல்வா, இவளை யார் வீட்ல விட்டது தாத்தா? தாத்தா, இவளை யார் இந்த வீட்டுக்குள்ள விட்டது? வேற யாரு? உங்க அப்பா தான் வர சொல்லிருக்கான். ஏ வெளிய போ, வெளிய போ, வெளிய போன்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வர சொல்லிருக்காங்க, அதுக்காக வந்திருக்கேன். அவரை பார்த்துட்டு போறேன். ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீங்க வந்திருப்ப. வெளிய போ, வெளிய போன்னு சொன்னேன். கதம்பரி, நல்லா இருக்கியா? குழந்தை நல்லா இருக்குதா? சீ, என் பிள்ளை பத்தி கேட்டுட்டல, இனி உருப்பிட்ட மாதிரிதான். கதம்பரி, நான் அம்மா கதை மறந்துடாத. யாருக்கு யார் அம்மா? நீ எனக்கு அம்மாவா? சீ, ஏன்க்கா இப்படிலாம் பேசுற? ஏய் தம்பி, கரி, முத அவளை விட்டுட்டு தூர வா. பேசாம தாத்தா வீட்டுக்கு வா. அவ கூட இருக்காத, நாசமா போயிடுவ. உன் வாழ்க்கை சேர்த்து நாசமாக்கிடுவ. கதம்பரி, இன்னொரு வாட்டி என்ன பேர சொல்லி கூப்பிட்ட அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அம்மா வாங்கம்மா போவோம், எனக்கு இங்க பிடிக்கலம்மா. டேய் கிசத்தங்க, இங்க வா வா, இங்க வா இங்க வா. டேய் கிசோங்க வா. மாட்டேன், அம்மா கூட தான் இருப்பேன். டேய் அம்மா மோசம்டா, அம்மா கூட இருக்க கூடாது. வா அக்கா கிட்ட வா, அக்கா கிட்ட வா. அக்காக்கு ஒரு பாப்பா இருக்கு, பார்க்க வரியா? வேண்டாம், நான் அம்மா கூட தான் இருப்பேன். டா, இவ கூட இருக்காமல. அம்மா, இவனை எதுக்கு உள்ள விட்டியா? இவன் யாரு? மாமா, அதுவும் என் பிள்ளை தான். பாத்தீங்களாப்பா, இவ பிள்ளையா? சொல்ல முடியாதுப்பா. காலம்பரி, நான் உன் அம்மா தான் மறந்துறாத. அந்த பிள்ளைக்கு கூடயே கூட்டிட்டாலே ஒருவேளை உன் பிள்ளை தானா? சொல்ல முடியாது. ஆமா, என் பிள்ளை தான், என் பிள்ளை தான். அம்மா, நான் வேணா போட்டுமா? சதீஷே, நீ அமைதியா இரு. செல்வா, ஏ செல்வா. அப்பா, டேய் சதீஷே, வா வா வா. ஏ செல்வா, இது என்னது? அப்பா, கோவப்படாதீங்க. அந்த சொத்தை பிரிக்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன். வக்கீலே 6 மாசம் தங்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சொத்தை பிரிக்க முடியுமா? என்னது 6 மாசம்? இவன் இங்க இருப்பாளா? வாதாமரி. டாடி, என்ன அமெரிக்காவுக்கு அனுப்பி வைங்க. சரி, நீ அமெரிக்காவுக்கு கிளம்பு. இவன் இங்க இருக்கட்ல, நான் இருக்க மாட்டேன். எதுக்கு என் பேத்தி போடணும்? இவளை வெளியே அனுப்பு. இல்ல வெளியில கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க சொல்லு. அப்பா 6 மாசம் இங்க தான்ப்பா இருப்பா. என்னடா ஆச்சு உனக்கு? அப்பா, வக்கீலோட கண்டிஷனே அதான். நீதிபதி சொன்னா கேட்கணும். விடுங்க. அப்பா, நீங்க என்ன பாஸ்ல கூட்ட விடலையா? சொத்துக்காகவும் கோட்ட ஆர்டருக்காகவும் தான் வர சொன்னீங்களா? ஆமா ஆமா. ஓ, உங்களை குடும்பத்துக்கு வர சொன்னா நினைச்சுக்கிட்டியா? மாமா, என்ன மீறி பேசாதீங்க. உனக்கெல்லாம் என்ன அவ்வளவுதான். அப்பா, அனாவசியமா பேசாதீங்கப்பா. டேய், 6 மாசத்துல இவங்க தங்க வைக்க முடியாது. இவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா. மருமகனா, அது என் மூத்த மருமக மகாலட்சுமி, என் வீட்டு மகாலட்சுமி. இந்த மூதவியை எங்கதுடா புடிச்சிட்டு வந்த? உனக்கு எப்படி இல்லாமோ கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒருத்தி கூட்டிட்டு வந்துட்டியடா. எங்க உங்க அப்பா என்ன அசிங்கப்படுத்துறாரு, பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லாததே சொல்லிட்டாரு, உண்மையாவே பேசிக்கிட்டு இருக்காரு. விடு. என்னங்க அமைதியெல்லாம் இரு. 6 மாசம் டைம் இருந்துட்டு போ. பொண்ணுதானே, நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கலாம்னு தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்க கட்டுப்பாடுக்கெல்லாம் கட்டுப்படுறவன் நான் கிடையாது. நீங்க ஏதோ அன்பா கூப்பிடுறீங்க, வாழதுக்கு கூப்பிட்டீங்க நினைச்சு ஆசையா வந்தேன். இப்படி எல்லாம் பேசுறீங்க தானே, நான் வந்திருக்கவே மாட்டேன். எப்படி உன் கூட வாழ முடியும்? இவ்வளவு திமிரு ஆட வச்சு உன் கூடயா? அதை நினைச்சு கூட என்னால பார்க்க முடியாது. இங்க பாரு அன்னக்கிளி, கோட்டை ஆடுறதா
6 மாசம் நீங்க இருக்கணும், இருந்துதான் ஆகணும். வேண்டாங்க, உங்க மேல இன்னும் காதலும் குறையல, அன்பு குறையல. என்ன வீணா வெறுக்க வச்சிடாதீங்க சொல்லிட்டேன். நான் என் பிள்ளைய கூட்டிட்டு கிளம்புறேன். நான் தெரியாம வந்துட்டேன். அன்னைக்கு இங்க நீ போயிட்ட, அதுக்கப்புறம் என்ன உசுரடே நீ பார்க்க முடியாது. பாத்தீங்களாப்பா, உங்க பிள்ளை எப்படி கெஞ்சினாரு பாத்தீங்களா? காதாம்பரி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்னால சத்தியமா முடியாதுங்க. இங்க நான் இருந்துட மாட்டேன். சத்தியமா என்னால முடியாது. எங்க பாசத்துல கூப்பிடுங்கன்னு வந்தேங்க. என் பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க நினைச்சு வந்தேன். நீங்க என்னென்னலாமா பேசுறீங்க? என்னால எப்படிங்க இந்த வீட்டுல இருக்க முடியும்? இங்க பாரு அன்னைக்கு, என்ன அதிகமா பேச வைக்காத. உன்னை பேசுறதுக்கு எனக்கு தெம்பு கிடையாது. பேசுங்க, என்ன விட்டுருங்க. இங்க என்னால இருக்க முடியாது. இப்படிப்பட்ட இடத்துல என்னால இருக்கவே முடியாது. பாசத்துக்காக கூப்பிடல, கோட்டை ஆர்டருக்காக கூப்பிட்டேன்னு வாய்க்கும் சவ சொல்றீங்க. அங்க எப்படி மனசை காயப்படுத்துறீங்க? என்ன பார்த்தா அவ்வளவு அசிங்கமாக தெரியுது. இவங்க என்ன கூட்டச்சு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. உனக்கு என் புள்ள கேக்குதா? இப்படி பேசினப்ப நான் எப்படிங்க ஏத்து பேசாம இருக்க முடியும்? ஏத்து பேசக்கூடாது, மருமகனா எதுக்கு பேசக்கூடாது? இதெல்லாம் தப்புங்க. என்ன பேசுறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல. எப்படிங்க என்ன பேச முடியும்? சட்டம் பேச ஆரம்பிச்சுட்டால. பாரு, என்ன கோபப்படுத்தாத. இந்த சட்டம் கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காத. இருக்கனா இரு, அவ்வளவுதான். இல்லங்க, என்னால இருக்க முடியாது. இங்க பார், நான் எதுக்காக வசனா உன் நன்மைக்குதான். அந்த இன்ஸ்டியூட் உனக்கு வேணுமா வேண்டாமா? இல்ல தப்பா நம்ம கையில போயிட்டுனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அமைதியா இரு. என்னங்க சொல்றீங்க? நான் சொல்றத கேளு, அமைதியா இரு. என்ன தாத்தா, உன் பிள்ளை அவ காலையில ஏதோ ரகசியம் எல்லாம் பேசிட்டாரு. சொத்தை பத்தி ஏதாவது பேசுவானா இருக்கும். போனத்தை கண்ட போனவங்க கூட வாய்ப்பழக்கம். இவங்க மாட்டாளா? சொன்னா கேளு. சரிங்க, எங்க உங்க காலை விழுந்து கேக்குறேன். அந்த 300 பிள்ளைங்க வாழ்க்கை நான் செவனாக்கிறானுங்க. ப்ளீஸுங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். அப்போ இதுல 6 மாசம் இரு. வேற ஏமாத்த மாட்டீங்களே? சொன்னதை செய். சரிங்க, எவ்வளவு கஷ்டம் வேணாலும் வாங்கிக்கிடுவேங்க. வெளியில இருக்கும் போதாவே அப்பப்ப பார்த்தோம். வீட்டுக்குள்ள பார்வை கூட கிடையாது. கெட்டவளுக்கு இப்படியோ துரோகம் பண்ண முடியுமான்னு அந்த பத்திரத்தை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. இதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்? இதுக்காகவா என் காதலை நான் இழந்தேன்னு என்ன நானே வேறுக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் முடிவு பண்ணேன், நாமளாதான் இருக்கணும்னு. நான் நானா இருந்தா கூட அந்த பத்திரம் அப்படி மாறி இருக்காது. மற்றவங்களுக்காக மாறணும்னு நினைச்ச போய் தான் நான் ஏமாந்து நிக்கிறேன். அதனால்தான் நான் எப்போ உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க நீங்களாவே இருங்க. உங்களுக்குள்ள குழப்பம் இருந்ததுன்னா தனி 5 நிமிஷம் ஆளுக தீர்த்துருங்க. தயவுசெய்து யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்காதீங்க. உங்க மனக்குமரல மத்தவங்கிட்ட காட்டாதீங்க. என் காதலை நான் என் கணவர்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருந்ததுனாலதான் என் காதலோட அருமை அவருக்கு புரியவே இல்லை. ஒரு புருஷகிட்ட மனைவி எதுக்காக ஏங்குவாளோ அதுக்காக ஏங்குறேன்னு நினைச்சு என்னையே அசிங்கப்படுத்திட்டாரு. நான் நானா இருந்தா அத்தனை சித்திராவது பட்டிருக்க மாட்டேன். அடிச்சாங்க, கொடுமைப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. நான் படாத நிந்தனைகளும் அவமானங்களே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க. என் புருஷன் மேல இருந்த நம்பிக்கை அதை சுக்கு நூறா நொறுக்கிற மாதிரி அப்போ ஒரு சம்பவம் நடந்தது. நாட்களும் ஓடிச்சு. எனக்கு நடக்காத கொடுமையே இல்லை. அத்தனையும் தாங்கிக்கிட்டேன் இந்த 300 பிள்ளைங்களுடைய வாழ்வுக்காக. நாத்தனார் கொடுமை, மாமியார் கொடுமை கேள்விப்பட்டிருப்பீங்க. மகா கொடுமை எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதையும் நான் நினைச்சேன். யாருமே என் மேல அன்பு செலுத்ததுக்கு இல்லை. கெட்டின புருஷன் அன்பு காட்டல, யாருமே எனக்கு அன்பு காட்டல. தனியாளா போராடினேன். அந்த 300 பிள்ளைங்களுக்காக போராடினேன். சரி, இவ்வளவு கஷ்டமும் இவ்வளவு அவமானமும் பட்டுட்டோம். அந்த 300 பிள்ளைங்களோட வாழ்வும் காப்பாற்றப்பட்டுருன்னு கனவோட இருந்தேன். ஆனா அன்னைக்குதான் அந்த சம்பவம் நடந்தது. என்னம்மா, என்ன நடந்தது? எனக்கும் காதாம்பரிக்கும் ஆகாதுன்னு ஊருக்கே தெரியும். சொத்துக்காக நான் அவளை எது வேணாலும் பண்ணிடுவேனா? என் மாமனார் கொடுத்த ஐடியா. அந்த 300 பிள்ளைங்க எதிர்காலத்தையும் இந்த காதாம்பரி கையில ஒப்படைச்சிட்டாங்க. அதாவது என் பிடிமானம் எப்பவும் அவகிட்ட இருக்கணுமா. என்னால உசுருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதான். அப்படி என்னால உசுருக்கு அச்சுறுத்தல் ஏதோ ஏற்பட்டா அவ அந்த இன்ஸ்டியூட்டை என்ன வேணாலும் பண்ணலாம். அவ உசுரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த இன்ஸ்டியூட் மேல எனக்கு உரிமை உண்டா. எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி எனக்கு அவர் தியாகம் பண்ணிட்டாரு. இதை சாக்க வச்சியே காதாம்பரியை நாட்டி படைக்க ஆரம்பிச்சா. சும்மா நாளும் நான் கொலை மிரட்டல் விடுத்தேன்னு ஆதி நாள் என்ன ஜெயில தள்ளுனா. சகிச்சுக்கிட்டேன். அந்த 300 பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக சகிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்து மற்ற இன்ஸ்டியூட் எல்லாம் என் சொந்த பேர்ல நான் உருவாக்குனேன். ஆனா அந்த இன்ஸ்டியூட்ல நான் அதோட பிள்ளைங்க சேர்க்க குறைஞ்சிரும்னு நினைச்சேன். அவ காலத்துக்கு என்ன அச்சுறுத்ததுக்காகவே பிள்ளைங்களை சேர்த்துக்கிட்டே இருந்தா.
அவ பிள்ளைங்களை எதுக்காக சேர்த்தாலே இல்லையோ அந்த பிள்ளைங்க படிக்கணுமே, அதுக்காக வலிகளை தாங்கிக்கிட்டேன். அந்த 300 600 மாறிச்சு. எனக்கு பயம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுது. 600 900 மாறிச்சு. என்னை பழி வாங்கிறதுக்காகவே அந்த குடும்பம் பண்ண வேலை. அந்த இன்ஸ்டியூட்ல இருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் பொறுப்புனா, ஆனால் அதை நிர்வாகம் பண்ணுறது அவங்க. அவங்களுக்கு ஏதாவது அச்சத்தில் நடந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு நான் தான் பொறுப்பாக முடியும். அதனால அவன் இத்தனை வருஷம் எனக்கு கொடுத்த அத்தனை டார்ச்சர்களையும் அவமானங்களையும் நான் தாங்கிக்கிட்டேன். ஆனால் கடைசியில் கிஷோர் கல்யாணத்துலேயும் அதையே சொல்லுவான்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் மௌனமாக இருந்தேன். அந்த 3000 பிள்ளைங்களுக்காகத்தான் நான் மௌனமாக இருந்தேன். நான் ஜெயிலுக்கு போகிறதுனாலையோ நான் சித்ராதை அனுபவிக்க போகிறது நினச்சா நான் பயப்படலை. அதனால தான் நான் அமைதலா இருந்தேனே தவிர அவன் என் பிள்ளைங்களுக்காக நான் அமைதலா இருக்கல. அமைதலா இருங்க, அத்தை ஏதாவது ஒரு காரியம் பண்ணா ஏதாவது அறுத்து இருக்குது. யாருமே புரிஞ்சுக்கலையே, அவங்கள யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கீங்களே. எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது.